தெரியல, எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் படுன்னு சொல்லிட்டு அடித்தேன். அதுக்கப்புறம் வாமிட்டு எடுத்து கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு, என்ன பண்ணாலும் தெரியல. எங்கள் வீட்டில் அப்போ தான் வீடு வந்தாங்க 10 மணிக்கு நைட்டு. அவங்க வந்து நான் வந்து மெடிசன் கொடுக்குறான்னு கூப்பிட்டு கை நின்று இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த காய் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, அதே இப்படி படுத்துங்க ஸ்பாட் அவுட் ஆகிட்டு வீட்டிலே அப்படின்னாங்க. எனக்கு அந்த பயமே அப்போ தான் வருது. காசு முடிஞ்சு பெரிய விஷயம் எனக்கு தெரியல. அந்த காய் இப்படி நின்று இப்படி ஆகிருந்தால் குழந்தை ஐடியா சேர்த்துட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் ரொம்ப பயம் இருந்து டாக்டர் அங்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. எக்ஸ்ரேலாம் இருந்துச்சு காய். அப்போ கால் ரெண்டும் தூக்கிட்டு கட்டினா அப்போ கூட காசு வரல. அம்பேத்கர் காமிச்சு அம்பேத்கர் டாக்டர் தண்ணி குடிக்க பார்க்கலாம், நம்ம தண்ணி குடிச்சாலும் தண்ணி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கப்புறம் காயின் வரலன்னா ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கடல் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இங்கே வாழைப்பழம் கொடுங்க, வாழைப்பழம் கொடுத்து இங்கே இருக்க காயின் இங்கே வந்துச்சுன்னு எக்ஸ்ரேல தெரியப்பட்டது. சரி அது வந்துடும், அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளும் நான் ஜெபத்தில் வச்சு கடல்கிட்ட ஜெபம் பண்ணினேன். இந்த நேற்று அந்த காயின் சாயந்தரம் அந்த காயின் வெளியில் வந்துச்சு. நான் நாளைக்கு சாட்சி சொல்லணும், அதுக்குள்ள அந்த காயின் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் எனக்கு சாயந்தரம் அதுவே வந்துமா காயின் வெளியே வந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தால் அவங்க பெரிய பாட்டு அவங்க வீட்டு எல்லாருக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துச்சு. அது கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்லி சாட்சி.